எட்டி வெட்டியாச்சா? வெட்டிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நேரம் முட்டி? ஏன் வெட்டாண்டாமா, கத்தி என்ன விட பெருசா இருக்கு. லேட்டி நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் முட்டி. என்னதே? இது நான் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கொண்டா வதக்கண்டாமா. அடுப்பு ஆன் பண்ணியாச்சுன்னா யாரு இரு கலவி. இதுதான் எனக்கு பிடிக்காது. எடி கொண்டா வெட்டினது போதும். எடி சின்ன பொண்ணு அடி பாவி. எடி தந்துட்ட ரெண்டு கேரட் அப்படியே வச்சிட்டு இருக்கா. கை தானே விட்டுவு, மெஷினா விட்டுவு. ஏதோ மிஷின் வாங்கி தந்திருக்க மாதிரி வெட்டலங்கறிய. மெதுவா தான் வெட்ட முடியும். உன்ன நம்பி அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி உள்ளிய வேற வதக்கி விட்டேன். ஐயோ கரஞ்சு எல்லாம் போச்சு. இந்த கிளவியெல்லாம் எங்க இருந்து வந்தது? அப்ப என்னமா ஆச்சு? உன் பொண்டாட்டியால எல்லாம் கரஞ்சு போச்சுங்க. பாருல அடுப்போடி எல்லாம் கரஞ்சு போச்சு. ஓ போட்டு கொடுத்தாச்சா? இனி இவரு வேற வந்து கிடந்து ஆடுவாரு. சின்ன பொண்ணு வாரம் உமக்கு நான் வச்சிருக்கேன் ஆப்பு. வாரம் சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு செஞ்சுட்டு இருக்கா? ஏன் தெரியலையோ? உன்ட்டு அம்மா காய்கறி தானே வெட்டி கேட்டிருக்கா. பொண்ணு சமைக்க சொன்னாவ அதை காய வச்சுக்கிறேன் வெட்டி தான் கொடுத்தா என்ன? அங்க பாரு அடுப்பு ஃபுல்லா கரிஞ்சு போய் கிடக்கு. என்ன நடக்குன்னே தெரியாது. இப்பதானே வந்தியர் நீர் உங்க அம்மா சொல்லத மட்டும் கேட்டுட்டு என்கிட்ட வந்து ஆடுவியாரா? உன்னாலதானே இப்ப அடுப்பு கரிஞ்சிருக்கு. என் மெண்டலு நல்லா சொல்லதான் நல்லா அந்த கோதை வச்சு கேளம் ஆனாக அதை வச்சு குளிச்சு 15 நாள் ஆச்சு. என்கிட்ட வந்து கேரட்டை வெட்ட சொன்னாவ. சரி என்ன அந்த கையோடி வந்து வெட்ட முடியுமா? 15 நாள் ஆச்சு குளிச்சு. எப்படி நாத்தம் பாரவை கையெல்லாம் கழுவிட்டு எடுத்துட்டு வந்து வெட்டதுக்கு நேரம் ஆயிட்டு. சரி காய்கறி மெதுவாக தானே வெட்ட முடியும். ஏதோ மிஷின் வச்சிருக்க மாதிரி உங்கள் அம்மா இப்போ கொண்டான்னா காயை வெட்டி கொடுத்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணணும். உங்கள் அம்மாங்க அவசரத்தில் நின்று அடுப்பை ஆன் பண்ணி போட்டு கிண்டிய தொடங்கியாச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும்? உன்னை கிட்டின பாவத்துக்கு நான் கஷ்டப்படேன்னு சரிட்டி எங்க அம்மா இதுக்கிட்டி போட்டு கஷ்டப்படுத்தா அது இந்த வயசுல உனக்கு சமைச்சு தரதே பெருசு. கேரட் வெட்டியாச்சு கொண்டு கூட எல்லாம் போச்சு. அடுப்போடி சேர்ந்து கரஞ்சு போச்சு. ஏமா உங்க மேலதாம தப்பு. ஐ நம்ம புருஷன் நமக்கு சப்போர்ட் பண்ண போறாரோ? என்ன மோனே என் மேல தப்புன்னு சொல்லிட்டா? ஏமா இந்த வயசுல நீங்க எதுக்குமா சமைச்சு கிடந்து கஷ்டப்படுறீங்க? வீட்டுல ஒரு பெரிய மாடு இருக்குல்ல, மலை மாடு, சோத்த தின்னுட்டு கிடந்து உறங்க தானே செய்வு. அதை சமைக்க சொல்ல வேண்டியதுதானே? அவ சமைச்சா உனக்கு பிடிக்காதுல்ல மோனே, நீ சாப்பிட மாட்டியே. அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன். என்ன செய்யறதுக்குமா? என் தலை விதின்னு சொல்லி நான் சாப்பிடேன். நீங்க நீ கிடந்து கஷ்டப்படானே அவ்வளோ சமைக்கிட்டு. இன்னைக்கு நீ என்ன செய்ய மோனே? உள்ளி போட்டது கரைஞ்சு போச்சு, பாத்திரம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி பராணமா வரும் மோனே. போட்டுமா உங்களுக்கு என்னமா வேணும் சாப்பிடறதுக்கு? நான் உங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரேம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? மோனே என்னத்த மோனே நான் தின்னுக்கிடுவேன். பல்லா இருக்கு ஒழுங்கா. அவ்வளவு பல்லம் பாதியே உளுந்து போச்சு. செட்டு பல்லு. ஒரு மணி கஞ்சி வச்சு கொடுக்கலாம் குடிக்கட்டு. பல்லு இல்லாத வேலுக்கு அதுதான் குடிக்கணும். வாய முடு. என்னம்மா வேணும் உங்களுக்கு? இந்த பல்லுக்கு எதம்மா சாஃப்டா சோரம் மீல்ஸ் வாங்கி தரட்டாமா? மீல்ஸ்னா எல்லா கறியும் இருக்கும், அதை வாங்கி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் மோனே, அது வேண்டாம். அப்ப என்னம்மா வேணும்? இந்த மந்தி வாங்கிட்டா மோனே. உங்க அம்மைக்கு பூந்தி வாங்கி கொடுப்பீங்களா? லட்டு பூந்தி. பூந்தி இல்லாட்டி மந்தி. வரவை மங்கி. சும்மா இருட்டி. சும்மா நான் வாங்கி தரேன்மா. இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க சூப்பரா இருக்கும் மந்தி, வாங்கி தரேன். இன்னைக்கு அந்த இந்திரா வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா மோனே. உங்க சித்தி இருக்கால, ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா அந்த மந்தி வந்து பொரோட்டா கட்டுன்னு ஒரு கடையில கிடைக்குமா பத்துக்க, அங்க போய் வாங்கு. கிளவிக்கு மந்தி திங்க ஆசை. அதான் அழுவி போன கேரட் தந்து வெட்ட வச்சு என்ன பெரிய பிளான் போட்டிருக்கு கள்ள கிளவி. சரிம்மா நீங்க ஒரு நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரேன். சரி மோனே பாத்துப்போ. பாவம் எல்லாம் ஒன்னாலதான் டீ. என்னாலும் சொல்லாதே. உமக்கு அம்மைக்கு ஆசை மந்தி திங்க ஆசை. மந்தி கிளவிக்கு அவங்க ஆசைப்பட்டா கேட்காவ. பாவம் அவங்களுக்கு பல்லுக்கு கடியே படாத. அந்த மந்தி சோரன்னு கொஞ்சம் கடி படம்ல, அதனாலதான் கேட்காவ. பைத்தியக்கார பையில மந்தி வந்து வரன்னு இருக்கும். அதே உங்க அம்மைக்கு திங்க முடியும் அப்படிதானே? உங்க அம்மைக்கு மந்தி திங்கணையா? மந்தியில் உள்ள இறச்சி உங்க அம்மா கடிச்சு கொதற மாட்டாவளோ? உங்க அம்மா செட்டு பல்லு வச்சதே நல்லா வாங்கி திங்கிறதுக்கு கிளவி கள்ள கிளவி. ஆசைப்பட்டு கேட்டுட்டாவ. போய் மந்தி வாங்கிட்டு வரேன். கெட்டுன பொண்டாட்டி குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துருக்கானே. உனக்கு ஏதாவது வேணுமான்னு என்கிட்ட கேட்கானா? அவன் போக்குல போறான் பாரு. அம்மா நான் செத்துருவானுவ. கள்ளக்கிழவி என்ன ஆக்டிங்க போட்டுட்டு. இந்த மாமியார் மார்களுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் மக்களே. முடியல கட்டியலவியில ஆக்டிங் எல்லாம். வாயில நம்ம இருக்கு. ஏதாவது திங்கணும் போலயே இருக்கு. எனிலா என்னமே ஏட்டி என்னடி செஞ்சிட்டு இருந்தா எல்லாரும்? டிவி பார்த்துட்டு இருக்கேமே. இல்லையா பண்ட பாத்திரத்துக்குள்ள தலைய விட்டு இருந்தது போல இருக்கு. இல்லமே அம்மைக்கு ஏதாவது திங்கணும் போல இருக்குடி. ஏதாவது எடுத்துட்டு வாடி பண்டத்தை. பண்டமா? பண்டை இருக்காயா? ஏட்டி நேத்து தண்டி பேக்கரியில போய் ஒரு சம்பட்டு பண்டை வாங்கி கொண்டு வச்சிருந்தோம் நானா கோப்பனம். எடுத்துட்டு வாட்டி. அப்படியா? என்ன டீ நீ கண்ண உருட்டதை பார்த்தாலே ஒன்னங்க இல்ல போல இருக்கு. இல்லம்மா எடுத்துட்டு வரேன். இந்த பிள்ளை ஏதாவது ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் காட்டணுமோ? வாயாம தின்னுகிட்டே இருக்கு. தின்னு எனக்கு வயிறு வெடிச்சிட்டு என்ன செய்யுதுக்கு? எதுக்கும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போனோம். மழை பெஞ்சதுனால இந்த தின்னமரம் நல்ல சிலிப்பா இருக்கு. அப்பே என்னலா அப்பே வா கடைக்கு போ. கடைக்கு எதுக்கு? அப்பே பேக்கரிக்கு. பேக்கரிக்கு எதுக்கு? அப்பே அம்மைக்கு பண்டை வேணுமா? பண்டமா? நேத்து தானே உங்க அம்மையான கடைக்கு போய் 2000 ரூபாய்க்கு பில் எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு பண்டை கேக்கா? நேத்தே ஒரு சம்பளம் வாங்கி இருந்த. நேத்து பண்டை வாங்குனீங்களா? பிள்ளைக்கு தெரியாதோ? தெரியாது பே.
இவ இப்ப எங்க கொண்டு வச்சா? உனக்கு பிடிக்கும் தான் நிறைய பண்டம்லாம் வாங்கினா உன்ட்ட காணிக்கலையா? சத்தியமா இல்ல பே. அம்மா எனக்கு தராம அவ்வளவு தின்னுட்டா பே. அப்போ எனக்கு வேணும் பே, பண்டம் வேணும் பே. அல்லாத அவ இப்படி அவ்வளவு தும்பா கேரட்டு அவள்கிட்ட கேரட்டு. இப்ப எப்படி ஏமா தானே ரெண்டு பேரும் பழிய போடுவிய? நான் தின்னுறேன்னு நான் தின்னுட்டேன்னு ஒத்துக்கிடுவேன் பே. சரி மக்களே, ஒன்னும் சொல்லலன்னா அவ்வளவு பண்டத்தையும் ஒரே நாள்ல ஒரு யாராலையுமே திங்க முடியாது மக்களே. நான் போய் உங்க அம்மாட்ட கேட்டுட்டேன். சரி பே. ஐயோ, அவ்வளவு பண்டத்தை நான் தான் தின்னது மட்டும் தெரிஞ்சுனா என்ன அம்மா கும்மிடுவா. அதுக்கப்புறம் நான் உயிரோடயே இருக்க முடியாது. பண்ட டப்பாய்க்குள்ள எண்ணெய் வச்சு மண்ணுக்குள்ளேயே பூத்தி கொன்னுருவா. என்ன நடக்குன்னு போய் பாப்போம். பண்ட எடுக்க போனவ எங்க போனா? சுடிதார் வருது. அங்கதா நேத்து பேக்கரி போய் கொஞ்சம் பண்டம்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் எங்க? வாங்கும்போது உன் கூட இருந்தேன், வந்த பிறகு அந்த பண்டத்தை பார்க்கவே இல்லையே. பாக்கலையா? நீ அந்த லட்சுமி கிரைண்டர் கிட்ட கொடுக்கலையா? அப்போ நான் அவள்கிட்ட கொடுக்கல, பண்ட டப்பாயில போட்டு வச்சுட்டு போயிட்டேன். பண்ட டப்பாயில தானே போட்டிருப்பா. அதான் இந்த வீட்டுல இருக்கிறது 3 பேரு, நீ என்ன அனுப்பலையா? நீ எதுக்கு இப்படி யோசிக்க? அவன் மோதான் தின்றுப்பா. வாய்ப்பே கிடையாது, உள்ள திங்கவே இல்ல. கட்டி முண்டகனி அங்க நின்று எதுக்கிட்டு கண்ண உருட்டி நிக்க வாட்டி. என்னமே இப்படி அதட்டாத, சும்மா கேளு. அவ தின்னு ஒத்துக்கிடுவா. அவளை போட்டு அதட்டாத. கட்டி நீ நேத்து பண்ட டப்பாயை திறந்தியா? பண்டத்தோட தின்னியா? அப்பா சொல்லுது நிறைய பண்டம் வாங்கிட்டு வந்தேன் 2000 ரூபாய்க்குன்னு. நீ சொல்லியா பண்ட டப்பாயில பண்டம் இருந்தது? ஆனா பண்ட டப்பாயில தான் ஒண்ணுமே இல்லையாமா. அக்கா நேத்து நான் பண்டம் வாங்கிட்டு வந்து பண்ட டப்பாயில தான் மக்களே வச்சேன். நீ பாக்கலையோ? பாக்கலையான்னு கேட்காத. அவ பண்ட டப்பா கெதி தானே படுத்து கிடக்கா. நம்ம எல்லாம் தலையான வச்சு படுப்போம். அவ பண்ட டப்பாயில தலையில வச்சு படுக்கா. சும்மா இரு, நீ அதட்டாத அவளை. மக்கா நீ பண்டம் சாப்பிட்டியாமா? ஐயோ, என்கிட்ட இப்படி கேட்டு கொல்லியாவ. நான் தான் பண்டம் தின்னா சொல்லிடுவேனே. அதுவும் நான் இப்ப டயட்ல இருக்கேன். நான் சுகர் எல்லாம் திங்க மாட்டேன். டயட்ல இருக்கியா? அவ சாப்பிட்டுருக்க மாட்டா. நடிக்காங்க. காலையில காப்பி காய்ச்சிட்டு இருந்தேன். வந்து 5 ஸ்பூன் சீனி அள்ளி வாயில போட்டு போனா. இவ டயட்ல இருக்காளா? நடிக்கா. என்ன மக்கா? எப்ப சீனி தின்னேன்பா, பண்டம் திங்கல பா. நான் டயட்ல இருக்கேன். இவ அதான் தின்றுப்பா. புள்ள மாங்கு நழுவு, சும்மா இரு. மாங்கு நழுவுனா இல்ல. நேத்திரமா வாங்கிட்டு வந்த பண்டம் எவ்வளவு ரூபான்னு தெரியுமா? 2000 ரூபா. அக்கா நிறைய பண்டம் வாங்கிட்டு வந்த மக்கா. 1/2 கிலோ லட்டு, 1/2 கிலோ சாங்கிரி எல்லாம் இருந்து மக்களே. அவ்வளோத்தையும் தின்னுபிட்டியா? திங்கல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தின்னிங்கறியா? டேடி அழுது நடிச்சா நம்பிடுவோன்னு நினைக்காதே. இந்த வீட்ல வேற இப்படி பண்டத்துக்கு கூடிய ஆளே கிடையாது. நீ தான் தின்றுப்பாட்டி. எம்மே சொல்லாதமே இப்படி. நான் திங்கல. என்கிட்ட நீ பண்டத்தை தரவே இல்லையாமே. இந்த கோயில் பிரசாதம் மாட்டி கூப்பிட்டு வச்சு தரதுக்கு கொண்டு வைக்க தான் முடியும். நீ தான் அவளை அள்ளி வாயில போட்டுருப்பா. எனக்கு தெரியும். உன் மூஞ்ச பத்தாலே தெரியுது. காலைல எழும்ப முடியாம முதல்ல கணக்கு நடந்து உருண்டுட்டு நடந்தா. அப்பவே எனக்கு புரிஞ்சு இவ அவளை பண்டத்தை அமுக்கிட்டான்னு. என்ன தின்னுட்டு போட்டு சரி விட்டு தள்ளு. நீ போ, அப்படி வேற வேலையை பாரு. ஒரு தலம்பு விடாதீங்க இருந்து. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாவணும். உனக்கு வேணும் வாங்கி தரேன். இப்போ உடனே போய் வாங்கிட்டு வரேன். நீ அவளை போட்டு நைன் வைக்காத. என்ன செய்யுது? நம்ம பிள்ளை தானே, தின்னுபிட்டு. வாங்கிட்டேன். எத்தனை என்ன சொன்னேன்? நேத்து பேக்கரிக்கு போகும்போதே என்ன சொன்னேன்? என்ன சொன்னா? பேக்கரிக்கு போவாண்டாம். உள்ள டீ கடையில 2 பண்ணை 2 பப்ஸே வாங்கிட்டு போவேன்னு சொன்னா சொல்லலையா? சொன்னாமா? உனக்கு ஏன் பேக்கரிக்கு வண்டி விட சொன்னது? தெரியாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொல்லேன் வேற லட்டு மட்டும் வாங்கிட்டு போவோம். வேற ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வாங்காட்டான்னு சொன்னா சொல்லலையா? இப்ப என்ன செய்யறதுக்கு? இவ்வளவு வரை நீ வீட்டுல வச்சு தீனி போட முடியாது சொல்லுவாவல்ல. யானையை வாங்கிடலாம், யானையை தீனி போட முடியாதுன்னு. இனிவா இந்த வீட்டுல இருந்தானா என்னால நாளைக்கு லட்சம் பசிக்க டைம்ல ஒண்ணு என்னைய திங்கிறது கூட தயங்க மாட்டான். நீங்க 2 பேரும் இனிப்பா இருக்கீங்க திங்கிறதுக்கு. அவளை பண்டத்தை தின்னியா? நல்லா வரந்து அவள பண்டமா தின்னியா? நீங்க கேக்குறீங்க நல்லா வரந்து தின்னிக்கிட்டு உமட்டிட்டு வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல. நல்லாவே இல்ல. வாங்கி வரது போல வந்து இளவு பண்டம். நல்ல காஸ்ட்லியான பேக்கரி போகாம மொக்க பேக்கரியில போய் வாங்கி வந்துக்கிட்டு அதை தின்னியா கேட்டு இவ்வளவு நிறைய உயிர் எடுக்கா. நிலா பாரு மங்காத்தா, போல மானங்கிட்டவனே. நீ எதுக்கிட்ட என்கிட்ட கோவப்படியா? முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவதான் தின்றுப்பான்னு இவன் வக்காலத்தை வாங்கிட்டு வாரான். பிள்ளையாட்டி வளர்த்து வச்சிருக்கா. ஒரே 2000 ரூபாய்க்குள்ள பண்டத்தை தின்னு தெரியுது. பிள்ளையாட்டி அது நானா வளர்த்தேன். நீ தானே செல்லம் கொடுத்தா. சாப்பிடுன்னு சொல்லி பூதா கடையில உள்ள பண்டத்தை வாங்கி கொடுத்து அதுக்கு நாக்கில நுழைய உண்டு பண்ணி. இதுக்கு என்ன குறை சொல்லுவா? நீதான் காரணம். பேக்கரிக்கு போனதுக்கு பேக்கரியில நின்னுக்கிட்டு இவனுக்கு தேவையான இவனுக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். பாச்சா இப்படி திங்கன்னு கனவா கண்டேன். இது தோசை ஊற வச்சிருக்கூடிய அரிசி, தோசை ஊற வச்சிருக்கூடிய உளுந்து, தோசை மாவு எல்லாத்தையும் தும்பா குடிப்பாடே. ஒழுங்கா நீ சமைச்சு எடுத்து கொடுத்து டேஸ்ட் ஆட்டு கொடுத்துருந்தீங்க. அந்த பிள்ளை இப்படி ஒன்று அலைஞ்சு தெரிஞ்சிருக்காது. ஒன்னாலதான் கட்டி போச்சு. மோனம் கிட்டவனே, பாட்டி மோனம் கிட்ட பேல அடிச்சிரும். டீ அடியில எட்டி அடிச்சு விடுவேன். அடியில நீ ஓம்பளையா இருந்த அடியில யார்கிட்ட? மங்காத்தா கிட்டயா? இன்னைக்கு மிஸ் எல்லாம் அவரை பின்ன உன்ட்ட தடி வாங்கிட்டு இருப்பாவளா? கையில நீட்டா கை இருக்காது பாத்துக்க. முட்டை என்ன அழகா மிஸ் ஆகும். முட்டை முடி இருந்தா முடிய பிடிச்சது கரைக்கி விடு. மொட்டை பட்டன சொல்லியா? வைக்கவே மொட்டங்கல்ல. இரு சீக்கிரமே உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி ரோட்டோடு இழுத்துட்டு வரல. நான் பாருல நம்ம மங்காத்தா இல்லல. பிள்ளையா பித்து வச்சிருக்காளுவ. சி, ஒரு பிள்ளை கெட்டவளாவதும் நல்லவளாவதும் தாய் வளர்ப்பு தான். இவளே ஆகாது. இவளுக்கு பிள்ளை எப்படி இருக்கும்? முட்டை என்ன அழகா எஸ்கேப் ஆயிட்டா. அடிக்கும் போது அப்படி எப்படி எஸ்கேப் ஆனா? ஒட்டமா வளைச்சிட்டாலே. நான் உளுந்துட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன். முத்தா புல்லா லைலா லைலா சொக்கா புல்லா மத்தா புல்லா லைலா லைலா. என்ன
எங்க வீட்டுல புது டிவி வாங்கியிருக்கோமாக்கா, ஒரே பாட்டம், ஹோம் தியேட்டர்லாம் இருக்கா, ஒரே டான்ஸ். ஜாலி தாமல உனக்கு. உங்க வீட்டுல மிந்தி இருந்தே டிவி உண்டு, ஆனா எங்க வீட்டுல இப்பதானே வாங்கியிருக்கோம். எங்க வீட்ல அது சின்ன டிவிடா, பழைய காலத்து டிவி. நீங்க பெரிய டிவி சின்னதா? 55 inches மக்கா. ஜாலி தானே. என்ன தெரியல ஜாலி, எங்க அம்மா ஃபுல்லா நாடகம் பார்த்துட்டு இருப்பாவ. நீ இருந்து பார்க்க வேண்டியதுல. சீ, அதெல்லாம் வயசானவையா பொம்பளையில பார்க்க முடியாது, நம்மள பார்க்கணும். நீ வயசான பொம்பளை தானல. அல நீ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வாடி அந்த பாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க நம்மள உன்னை வர சொன்னேன். போன்லயே கேட்டிருக்க வேண்டியதானே. நீ போன்ல கேட்டா நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு தெரியாதுல்ல. உன் முண்டை கண்ணை பார்த்து தான் கரெக்டா உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியும். என்னது? நீ கொஞ்ச நாளா நான் போன் பண்ணதுல பிஸின்னு வந்துல. நான் அவன் முள்ளு மண்டையிட்ட கேட்டவனா அவன் சொன்னா பிச்சுமணி இப்ப ஃபுல்லா யார்ட்டே கடல்ல போட்டுட்டு இருக்கான்னு சொன்னான். யாருல அது? உன்கிட்ட சொல்லிட்டானே அவன். உண்மைதானே? எப்படி லவ்வல செட் ஆயிட்டா? இல்ல அது வேற யாரும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தேன்ல. நடிக்காத. இல்ல இது மாமா பொண்ணுதான். உனக்கே மாமா பொண்ணு இத்தனை வருஷம் உன் கூட இருக்கேன்னா தெரியாதா? உண்மை சொல்லு, யாரு? எந்த பிள்ளை? நம்ம ஊரா பக்கத்து ஊரா? சும்மா இரு, நானே வெந்து போயிருக்கேன். அந்த இன்சிடென்ட்ல இருந்து மெதுவா மறந்து மனசை மாத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி என்னல இன்சிடென்ட்? என்ன ஜி லவ் ஃபீலியர் ஆயிட்டோ? இல்ல இது லவ்வே இல்லல, 2 நாள் நம்மள பேசனேன். இல்ல அதை விட்டு தள்ளு, சும்மா இனி அதை பத்தியே கேட்டுட்டு இருப்பான். பல வேற என்ன விசேஷம் சொல்லு. இது யாருல சொல்லல? இது ஃபேக் கால்ல. இதனால ஃபேக் கால்லையும் பொம்பளை பிள்ளைல ஃபோன் பண்ணிருக்க. இது பொம்பளை பிள்ளையே இல்லல. பொம்பளை பிள்ளை இல்லையா? அப்ப யாரு? இது வெத்தலை கூமுட்ட. வெத்தலையா? ஆமால, அவன் சும்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அவனுக்கு வாய்ஸ் லைட்டா பொம்பளை வாய்ஸ் போல இருக்கும்ல, சொல்லிடி செல்ல குட்டின்னு சொன்னா சரி அப்ப இவன் தான் நம்ம கரெக்டான ஆளு நல்லா ஓட்டலான்னு சொல்லி 2-3 நாள் போட்டு ஓட்டிட்டாம்ல. நானும் பொம்பளைன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டேன்ல. லாஸ்ட் சொல்லலாம் பாஸ்ன்னு தெரியாம உளறிட்டான், அதுல மாட்டிக்கிட்டான். அவன் என்ன பாஸ்ன்னு தானே கூப்பிடுவான். அப்பா எப்பச்சி சும்மா இருல. சரி வெத்தலை பொம்பளை நினைச்சு என்னெல்லாம் பேசனா சொல்லு. சும்மா இருல, நான் போறேன். சரி சரி போப்பா, நான் இப்பவே வெத்தலை ஃபோன் பண்ணி பிச்சு பண்ணி வந்து என்னெல்லாம் பேசணும்னு கேட்க போறேன். போல சும்மா இரு. சீ இப்படி ஆயிட்டானே இந்த பையன். ஹாய் செலவுடி செலவு, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலவுடிஸ். ஓகே செலவுடிஸ், நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் செலவுடிஸ்.